கிலோவா இருந்தேன்னா வெறும் 1.5 இயர்ஸ்ல தான் இப்படி 110 கிலோவா மாறினேன். ஆனஸ்டா சொன்னா இப்போ சடனா ரெடியூஸ் பண்ண எனக்கு டெம்ப்டிங் ஆகுறது இந்த பெல்லி ஃபேட்டை தான். இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் ஃபேட்டை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெல்கம் டு டே 18 ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜர்னி ஃப்ரம் 110 kg to 72 kg. நார்மலா மோஸ்ட் கிளைண்ட்ஸும் எனக்கு பெல்லி ஃபேட் மட்டும் ரெடியூஸ் பண்ண முடியுமா, இல்லைனா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியுமா இப்படி என்கொயர் பண்ணுவாங்க. சத்தியமா சொன்னா வெயிட் கெயின் ஆனதுக்கு அப்புறம் என் தாட்ஸும் அப்படிதான். பெல்லி ஃபேட் மட்டும் எப்படியாச்சும் ரெடியூஸ் பண்ணா போதும், இல்லைன்னா ஃபேஸ் ஃபேட் ரெடியூஸ் ஆனா போதும் இப்படி. ஆஸ் அ ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல் எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஸ்போர்ட் ரிடக்ஷன் ஆக்சுவலி பாசிபிள் கிடையாது. அதாவது நம்ம பாடியில் ஒரு சிங்கிள் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண முடியாது. இது நான் என்னோட எல்லா கிளைண்ட்ஸுக்கிட்டையும் சொல்றது. நம்ம ஓவரால் பாடி ஃபேட்டை தான் கிராஜுவலி ரெடியூஸ் ஆகும். அதுக்காக ஒரு ப்ராப்பர் டயட் பிளான், கேலரி டெஃபிசிட், கஸ்டமைஸ்ட் ஒர்க் அவுட் பிளான், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டண்டாக பண்ணால் டெஃபினெட்லி பாடியில் சேஞ்சஸை பார்க்க முடியும். அதோட ஒரு லைவ் எக்ஸாம்பிளை தான் நான் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஏன் கூட உங்களுக்கும் சயின்டிஃபிக்லி ஸ்ட்ரக்சர்டான முறையில் வெயிட்டை லூஸ் பண்ணணும்னா மெசேஜ் பிளான் டு திஸ் வாட்ஸ்அப் நம்பர்.